கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை சங்கீத புஸ்தகம் 94 சங்கீதம் 19 வசனத்தை வாசிக்கிறேன். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. இன்றைக்கு சங்கீதக்காரன் தாவீது தேவ சமூகத்தில் ஒரு விண்ணப்பம் செய்கிறாரு. என்னங்களா, என் உள்ளத்துல விசாரங்கள் பெருகும் பொழுது, என்னுடைய உள்ளத்துல அநேக காரியங்கள் துன்பங்கள் வழியாக நான் நடக்கும் பொழுது, அநேக செயல்கள் என்னை நெருக்கும் பொழுது, என்னுடைய இருதயத்துல அநேக வேதனைகள் பெருகும் போது, உம்முடைய ஆறுதல், அவர் சொல்றார் பாருங்க அந்த வார்த்தை, உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. துன்பம், கஷ்டம், பாடு, போராட்டம் எல்லாம் வந்தாலும் தேவனுடைய வார்த்தை என்கிற வசனத்தை நம் ஒவ்வொரு நாளும் எடுத்து வாசித்து தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தை நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளாயிருக்கிற நமக்கு ஆறுதலை கொண்டு வருங்களா? சமாதானத்தின் வார்த்தையை நம் இருதயத்தை தேற்றுகிற வார்த்தையே வருமா? ஒரு தாய் தன் பாலகனை மறந்தாலும் மறப்பாளோ, நான் உன்னை மறப்பேனோ? ஒரு தாய் தேற்றுவது போல் உன்னை நான் தேற்றுவேன் என்கிறார் ஆவியான பாருங்க. மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்றார் 5ஆம் அதிகாரத்துல, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரம் வருகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை பாக்கியவான்களாம், அவர்கள் ஆறுதல் அடைவார்களாம். ஏன்னா ஆறுதலின் தேவன் வெளிப்படுவார். அவர் நம்மை தேற்றுகிற தேவன் வெளிப்படுவார். எந்த சூழ்நிலையாய் நாம் இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு ஆறுதலாய் வருவார். என் இருதயத்தை தேற்றுகிறவராய் வருவார். என் இருதயத்தில் இருக்கிற எல்லா காயங்களையும் கட்டுகிறவராய் வருவான்னு சொல்லி எந்த பிள்ளை நம்பிக்கையோடு சொல்லுதோ அந்த பிள்ளைக்கு தேவனாகிய கர்த்தர் பரலோகத்தின் தேவன் வெளிப்படுவார். என் மகளே, நான் உனக்கு ஆறுதலாய் வந்திருக்கிறேன். என் மகனே, நான் உனக்கு ஆறுதலாய் வந்திருக்கிறேன். நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் வந்திருக்கிறேன் என்பார். ஏன்னா அவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் தயை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் கிருபை செலுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அன்பு காட்டுகிற தேவனாய் இருக்கிறார். அன்பு கூறுகிற பிள்ளைகள் மேல் தேவன் கரச்சனை உள்ள தேவனாய் இருப்பார். அவர் ஒவ்வொரு நாளும் நம்ம மேல் ஆறுதல் கொடுத்து கொண்டே இருப்பார். நம்மளுடைய இருதயத்தை யாருனாலையும் ஆறுதல் படுத்த முடியாது. ஒரு துயரமோ ஒரு கஷ்டமோ ஒரு காரியங்கள் நம்ம உள்ள இருதயத்துல இருக்கும் பொழுது நம்மளை ரொம்ப நேசிக்கிறவங்க சொன்னாதான் அந்த ஆறுதல் நம்மளை என்ன ஆகுங்க, சமாதானம் கிடைக்கும். அதே போல தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்மேல் அன்பு வைத்திருக்கிறேன், அதனால என் ஆறுதல் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும் என்று சர்வ வல்லவர் சொல்லுகிறார். நீங்க விசுவாசத்தோடு தேவ சமூகத்துல எந்த காரியங்கள் இருந்தாலும் சரி, எந்த கவலைகள் இருந்தாலும் சரி, தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு ஆறுதலாய் வெளிப்பட்டிருக்கிறேன். என் கவலையெல்லாம் உங்க சமூகத்துல வைக்கிறேன், எல்லாம் மாறட்டும் ஆண்டவர் என்று தேவனிடத்துல சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர்